ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி பர்ஃபெக்டாக ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்லாம் எப்படி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கமெண்டில் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு, அவங்களுக்காகவும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ப்ளவுஸில் பேக் பார்ட் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் தான் எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் ரெண்டு சைட்லேயும் அந்த டார்க்கை நீட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பெரிய டாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம போட்டிருக்க அந்த லைன் மேலேயே டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். ப்ளவுஸில் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டனோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம சீம்காக எக்ஸ்ட்ரா வர்ற கிளாத்தை கரெக்டாக அதே மெஷர்மெண்ட்ஸில் ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் ப்ளவுஸ் கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கும். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இது மட்டும் கரெக்டாக பார்த்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுங்கள். மற்ற ரெண்டு டாட்டையும் இதே மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இன்னொரு சைடும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெண்டு மெயின் கிளாத் கூடவே இன்னொரு திக்காக இருக்க மாதிரி இன்னொரு கிளாத்தும் சேர்த்து எடுத்திருக்கேன். அப்போ தான் பட்டி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். பெஸ்ட் சைஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பட்டி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா தான் பெஸ்ட்டை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். தேர்டாக எடுக்கிற கிளாத் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்க கிளாத்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரெண்டு மெயின் கிளாத், அதுக்கப்புறம் அந்த திக்கான இன்னொரு கிளாத் வச்சுட்டு பட்டி ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டோம் இல்லையா, அது மேலேயே ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் பட்டியில் ஒரு ட்ரையாங்கிளாக கட் பண்ணணும், அதுவும் எப்படின்னு சொல்கிறேன். பேக் சைட் டர்ன் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு பட்டியையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டையும் அந்த பட்டியையும் ஜாயின் பண்ணுறதுக்கு பட்டியில் ஒரு ட்ரையாங்கிளாக ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணணும். பட்டியையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் சீம் விட்டுருப்போம் இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பட்டியில் ஃப்ரண்ட்டில் ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருப்போம், அதையும் மார்க் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும். அங்கே ஒரு ட்ரையாங்கிளாக ஒரு லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது பட்டியையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் வச்சு பார்த்தோம்னா அந்த ஆங்கிள் கரெக்டாக செட் ஆகும். அதுக்காக தான் அந்த ட்ரையாங்கிளாக மார்க் பண்ணி கட் பண்ணுறது. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டையும் பட்டியையும் போட் ஷேப்பில் நீட்டாக அட்டாச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்லேயும் பட்டியிலையும் 1/2 இன்ச் நம்ம சீம்காக விட்டுருக்கோம். ஸோ அதை கரெக்டாக பார்த்து 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பட்டியை டபுள் ஸ்டிச் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் பட்டி அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஹூக் பட்டியும் வி பட்டியும் ஸ்டிச் பண்ணிடலாம். ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 இன்ச் வித் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன்.
வேஸ்ட் ரவுண்டில் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டேன், அதனால் அங்கே மட்டும் மடித்து தைச்சிக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடில் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் மேலே வரைக்கும் தைச்சிட்டு டர்ன் பண்ணிட்டு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ராங் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஹாஃபாக மடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு தடவை ஹாஃபாக மடித்து அந்த எட்ஜ் மேலேயே ஸ்டிச் போடுறேன். இப்போ நம்ம போட்ட டாப் ஸ்டிச் ராங் சைடில் இருக்கணும். வி பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 3 இன்ச் வித் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டோட ராங் சைடில் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். வேஸ்ட் ரவுண்டில் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியிருக்கறனால வேஸ்ட் ரவுண்டில் மட்டும் மடித்து விட்டுட்டு மேலே வரைக்கும் அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஃப்ரண்ட் சைடில் டர்ன் பண்ணிட்டேன். 3/4 இன்ச் இருக்க மாதிரி ஒரு தடவை மடிச்சுட்டு இப்போ அந்த மடித்த எட்ஜை மறுபடியும் இப்போ 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச் மேலேயே வச்சுட்டு இப்போ வி பட்டி ஸ்டிச் பண்ணிடலாம். ரெண்டு சைடும் ஃப்ரண்ட் பார்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம். டோட்டலாக 14.5 இன்ச் இருக்குது. நம்ம ப்ளவுஸோட ஹைட் பார்த்தோம்னா 14 இன்ச் வச்சோம். 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு சைட்லேயும் அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டில் வேஸ்ட் ரவுண்டை ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 1 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சிட்டேன். அளவு ப்ளவுஸில் டாட் என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கோ அதே மெஷர்மெண்ட்டில் இங்கேயும் நான் டாட் பிடிச்சி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பேக் பார்ட்டை இந்த மாதிரி ஹாஃபாக மடித்து போட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை மேலே வச்சு ப்ளவுஸோட ஹைட்டும் ஆர்ம் ஹோலோட ஹைட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் ஹைட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம பட்டி ஜாயின் பண்ணதில் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு இங்கேயே செக் பண்ணிக்கலாம். இதனால் சைட் ஜாயினிங் அப்போவும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் வர்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடும் பேக் பார்ட்டோட ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போது நெக் ஃபினிஷ் பண்ணிடலாம். 1.25 இன்ச் வித் இருக்க மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி 1/4 இன்ச் விட்டுருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் நெக்கில் இருந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த நெக் ஃபினிஷிங் நீட்டாக வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். 1.25 இன்ச் வித் இருக்க மாதிரி ஸ்ட்ரிப் எடுக்கிறீங்க இல்லையா கிராஸ் பீஸு, அதை ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் நெக் லைனில் அப்படியே 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா கிராஸ் பீஸ் எங்கேயும் இழுத்துட்ருக்கிற மாதிரி இருக்காது, நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் இப்படி தான் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கிது இதில். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்கில் ஃபுல் ரவுண்ட்லேயும் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. சின்ன சின்னதாக கட் போட்டுட்டு இப்போ அந்த ஸ்ட்ரிப்பை டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப் மேலேயே விழுகிற மாதிரி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போது அந்த ஸ்ட்ரிப்பை ராங் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப்போட எட்ஜ் மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ நெக்கு தைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள், ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு. இப்போது ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவுக்கு கிளாத் பத்தாமல் இருந்தது, எக்ஸஸாக நான் கிளாத் அட்டாச் பண்ணிட்டேன். ஸ்லீவ் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சில் ஒரு தடவை மடித்து அடிச்சுக்கிறேன். எகைன் 1 இன்ச்சில் மறுபடியும் மடிச்சுட்டு அந்த எட்ஜ் மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது ஸ்லீவை அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவோட சென்டரையும் ஷோல்டர் ஜாயினிங்கையும் ஒன்றா வச்சுட்டு சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லீவோட ஒரு சைடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடை டர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லீவுக்கு டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். நம்ம கட் பண்ணும்போது மார்க் பண்ண செஸ்ட் ரவுண்ட் மார்க்கும் இப்போ ஸ்லீவில் இருக்க ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ சைட் ஜாயின் பண்ணிடலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் ஷோல்டர் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஷோல்டர் ஜாயினிங்கை பேஸ் பண்ணி கிளாத்தை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் வேஸ்ட் ரவுண்டுக்கு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை செக் பண்ணி எடுத்துக்கிறேன்.
வி பட்டி கிட்ட என்னோட வேஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. அப்படியே செஸ்ட் ரவுண்ட்லேயும் வச்சு மெஷர் பண்ணி பார்க்குறேன். கிளாத்தை எதுவும் நான் இழுக்கலை, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு மெஷர் பண்ணுறேன். 10 இன்ச் வருது. அளவு ப்ளவுஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட் பார்ட்டு எக்ஸாக்டாக அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதையவே மெஷர் பண்ணி இங்கே மார்க் பண்ணி சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் ரவுண்டில் 8 இன்ச்சு, அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டில் 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ண மார்க் இந்த இடத்துல இருக்குது, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லீவு 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நீட்டாக கோடு போட்டுக்கிறேன் ஸ்கேல் வச்சு. இப்போது பேக் பார்ட்டில் வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிடலாம். சென்டர்லேருந்து 9.25 இன்ச்சு. பேக் பார்ட்டில் இந்த மார்க்கையும் ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிருந்தோம் இல்லையா, அதையும் ஒன்றா வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் மேலே தான் நம்ம வேஸ்ட் ரவுண்டில் சைட் ஜாயின் பண்ணணும். இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 9 இன்ச்சு. ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் இதே மெஷர்மெண்ட் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம போட்ட லைன் மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லீவும் பாடி பார்ட்டும் ஜாயின் பண்ண அந்த கிளாத் ஒரு 1/2 இன்ச் இருக்கும், அது மேல் பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் போட்டுக்கிறேன். சைட் ஜாயினிங்க்கு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சைட் ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணுறேன், அது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இது ஹூக் பட்டி இருக்க சைடு. ஸோ அளவு ப்ளவுஸில் ஹூக் பட்டி எவ்வளோ லென்த்தில் இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணும்போது ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைனே இருக்குது. இப்போது ஃப்ரண்ட் சைடில் நம்ம மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். அந்த ஸ்டிச் பண்ணுற லைனும் இந்த பேக் பார்ட்டில் நம்ம கட் பண்ணும்போதே போட்ட இந்த லைனும் சேமாக இருக்கணும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச் வருது. அளவு ப்ளவுஸ் கொடுத்தா அதில் இருக்க மெஷர்மெண்ட்ஸை அப்படியே எடுத்துக்கோங்க. வேஸ்ட் ரவுண்டை அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸை கோடு போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இது மேலேயே ஸ்டிச் போட்டுக்கலாம். தையல் போட்டாச்சு. இப்போ பேக் சைடில் பாருங்கள், நம்ம கட் பண்ணும்போது போட்ட அதே கோடுக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் நம்ம ஸ்டிச் இப்போ வந்திருக்கு. அவ்வளோதான், சைட் ஜாயின் பண்ணியாச்சு. சைடில் ஒரு 1.5 இன்ச் மட்டும் விட்டுட்டு எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.